ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ரொட்டேட்டிங் புள்ளியோட கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல மாஸ்லெஸ் புள்ளி பத்தி படிச்சிருக்கோம். ஸோ மாஸ்லெஸ் புள்ளியில என்ன ஆகும்னா ஆப்வியஸ்லி அந்த புள்ளி மாஸ்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே மாஸ்லெஸ் புள்ளி படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ மாஸ்லெஸ் புள்ளி மாஸ்லெஸ்ஸா இருக்கும். ஸோ புள்ளி கிட்ட எந்த மாஸும் இருக்காது, இல்லைன்னா ஜீரோ மாஸா இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா மாஸே ஜீரோவா இருக்குன்னா அந்த அந்த புள்ளி மேல நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நெட் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு மாஸ்லெஸ் புள்ளி எடுத்தோம்னா ஒரு புள்ளி எப்பவுமே ஒரு டிஸ்கோட ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிஸ்கோட ஃபார்ம்ல தான் இருக்கும். டிஸ்க் ஓட ஃபார்ம்ல தான் இருக்கும். ஸோ இந்த புள்ளி அதோட சென்டருக்கு அபவுட்டா இப்படி ரொட்டேட் பண்ணும். ஸோ ஒரு டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் எவ்வளவு இருக்கும்? mr²/2க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் ஜீரோவா இருக்குன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஜீரோக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஜீரோவா இருக்கும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஜீரோனா நம்மளுக்கு டார்க் எவ்வளோ? டார்க் I இன்டூ ஆல்ஃபா. ஓகே, ஸோ I ஜீரோனா டார்க்கோட வேல்யூவும் ஜீரோவா இருக்கும். ஸோ ஒரு மாஸ்லெஸ் புள்ளி இருக்குன்னா அந்த மாஸ்லெஸ் புள்ளி மேல ஃபோர்ஸும் ஜீரோவா இருக்கும், டார்க்கும் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஆனா ரொட்டேட்டிங் புள்ளியில இந்த கான்செப்ட் வேலிட் கிடையாது. ரொட்டேட்டிங் புள்ளி நம்ம பார்த்தோம்னா ரொட்டேட்டிங் புள்ளி கிட்ட ஒரு மாஸும் இருக்கும், ஒரு ரேடியஸும் இருக்கும். ஓகே, ஸோ ரொட்டேட்டிங் புள்ளி கிட்ட மாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரேடியஸ் இருக்கு. ஸோ மாஸ் இருக்கிறதுனால அதுகிட்ட ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும்னா அந்த புள்ளி மேல ஒரு டார்க்கும் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ரொட்டேட்டிங் புள்ளிக்காக அப்ளை பண்ண முடியாது. ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம மாஸ்லெஸ் புள்ளி எடுத்தோம்னா மாஸ்லெஸ் புள்ளியில ரோப் ஸ்லிப் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா மாஸ்லெஸ் புள்ளி ரொட்டேட் பண்ணாது. ஸோ புள்ளி மேல இந்த மாதிரி ரோப் பாஸ் ஆகுமா? ஸோ இந்த ரோப் இந்த புள்ளி மேல ஸ்லிப் பண்ணும். அதாவது சப்போஸ் இதுதான் நம்மளோட ரோப் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் புள்ளி மேல பாஸ் ஆகுற ரோப். ஸோ புள்ளி ஸ்டேஷனரியா இருக்கும். ஸோ புள்ளியோட இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரோப் இப்படி மேல போகுது, இங்க இப்படி கீழே வருதுன்னா இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷனும் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஆனா இந்த புள்ளி மேல பாத்தீங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, எந்த ஃபோர்ஸும் கிடையாது இந்த புள்ளி மேல. ஸோ இந்த புள்ளி ஓட இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதோட ஆக்சிலரேஷன் ஜீரோவா இருக்கும். ஆனா இந்த ரோப்போட ஆக்சிலரேஷன் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரோப் இந்த ஆக்சிலரேஷன் ஏயோட இப்படி மேல போகுதுன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி போகும், இந்த டைரக்ஷன்ல இப்படி போகும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரேஷன் சேமா இருக்கும் மாஸ்லெஸ் புள்ளியோட கேஸ்ல. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் இது மேல இப்படியே ஸ்லிப் ஆகும். ஸ்லிப் ஆகுறதுன்னா என்ன, இது ஸ்டேஷனரியா இருக்கும், இந்த ரோப் அப்படியே மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஸ்லிப் ஆயிட்டு இப்படி வந்துடும். ஓகே, ஆனா இது ஸ்டேஷனரியா இருக்கும். ஸோ இதுல ஸ்லிப்பிங் நடக்கும். ஆனா நம்ம மாஸ்லெஸ் புள்ளி எடுத்தோம்னா ரொட்டேட்டிங் புள்ளி எடுத்தோம்னா ஸ்லிப்பிங் எதுல நடக்கும்? மாஸ்லெஸ் புள்ளியில ஸ்லிப்பிங் நடக்கும். ஆனா நம்ம ரொட்டேட்டிங் புள்ளி எடுத்தோம்னா அதுல ஸ்லிப்பிங் நடக்காது. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். சப்போஸ் இது நம்மளோட ரொட்டேட்டிங் புள்ளி. ரொட்டேட்டிங் புள்ளி. ஓகே, இந்த புள்ளியோட மாஸ் m அப்படின்னு நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புள்ளியோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த புள்ளியோட ரேடியஸ் ஆர், இந்த புள்ளியோட மாஸ் எம், இந்த புள்ளியோட மாஸ் எம். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த புள்ளி மேல இந்த மாதிரி ஒரு த்ரெட் பாஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு த்ரெட் பாஸ் ஆகுது.
ஓகே. ஸோ ரொட்டேட்டிங் புள்ளி கொஸ்டின் சால்வ் பண்ண போது நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தருவாங்க. நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன்னா என்ன? நான் இந்த புலியில ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த ரோப்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த புலியிலையும் ரோப்லயும் பாயிண்ட் எடுத்தேன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல் ஆக்சிலரேஷனோட மூவ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் இங்க இங்க இப்படி வந்துருச்சுன்னா இந்த புலி இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த புலி வந்து பேசிக்கலி இப்படி ரொட்டேட் ஆகுது. ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பாவோட இந்த புலி ரொட்டேட் ஆகுது. ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் இங்க வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் பி. ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு இந்த ரோப்ல வந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் கியூ. ஸோ என்ன ஆகும்? இந்த கியூ கிட்ட ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும், இந்த பி கிட்டயும் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஸோ இந்த கியூ வந்து மூவ் ஆயிட்டு இங்க வந்துடும். ஸோ இந்த புலி ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த புலி ரொட்டேட் ஆகுறதுனால இந்த பாயிண்ட் பியும் ரொட்டேட் ஆயிட்டு இங்க வந்துடும். ஸோ இங்க வந்து இந்த பொசிஷன் பி டாஷ்ல இந்த புலி வந்துடும். இங்க வந்து இந்த ரோப் வந்து இந்த பொசிஷன் கியூ டாஷ்ல வந்துடும். ஸோ எந்த ஸ்லிப்பிங்கும் கிடையாது. ஸோ எந்த ஸ்லிப்பிங்கும் கிடையாதுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் பியோட ஆக்சிலரேஷனும் கியூவோட ஆக்சிலரேஷனும் ஈக்குவலா இருக்கும். ஓகே. ஸோ சப்போஸ் இந்த பாயிண்ட் பியோட ஆக்சிலரேஷன் வந்து ஏ ஏ இருக்குன்னா இந்த பாயிண்ட் கியூவோட ஆக்சிலரேஷனும் ஏயா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் கியூவோட ஆக்சிலரேஷனும் ஏயா இருக்கும். ஸோ நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணோம்? இந்த ரோப்பும் இந்த புள்ளியும் எப்பவுமே சேம் ஆக்சிலரேஷனோட இப்படி மூவ் ஆகும். ஓகே. ஸோ ஆக்சிலரேஷன் மட்டும் கிடையாது. இந்த பாயிண்ட் கியூ கிட்ட வெலாசிட்டி வி இருக்குன்னா இந்த பாயிண்ட் பி கிட்டயும் வெலாசிட்டி வியா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கலி நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வச்சுதான் நம்ம எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண போறோம். ரொட்டேட்டிங் புள்ளி ரிலேட்டடா எல்லா கொஸ்டினும் நம்ம இந்த நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் வச்சுதான் சால்வ் பண்ண போறோம். ஓகே. ஸோ வாங்க நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தந்திருக்காங்க. ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் போத் பிளாக்ஸ் if the pulley has a mass m and radius r, assume m1 greater than m2 and assume no slipping. ஸோ நான் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் புள்ளி. ஓகே, இது வந்து ஒரு டிஸ்க் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ரேடியஸ் வந்து ஆர், இதோட மாஸ் வந்து எம். ஓகே, வேற என்ன தந்திருக்காங்க? எந்த ஸ்லிப்பிங்கும் கிடையாது. எந்த ஸ்லிப்பிங்கும் கிடையாதுன்னா இந்த ரோப்பும் இந்த டிஸ்கோட இந்த எண்ட் பாயிண்ட் சேம் ஆக்சிலரேஷனோட மூவ் பண்ணோம். இதுதான் நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். ஓகே, ஸோ இது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த டிஸ்க் வந்து இந்த டிஸ்க் இருக்கு இல்லையா, இந்த புள்ளி வந்து பேசிக்கலி ஒரு டிஸ்க் தான். ஓகே, ஸோ இந்த புள்ளி வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து இந்த ரெண்டு ரோப்லயும் நம்ம டென்ஷன் ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரோப்ல இருக்கிற டென்ஷன் வந்து நம்ம T1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டென்ஷன் வந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸ். ஓகே, எப்பவுமே அவே ஃப்ரம் பாடி தான் இருக்கும். ஸோ ஒரு ரோப்ல வந்து எப்பவுமே டென்ஷன் ஃபோர்ஸ் சேமா தான் இருக்கும். ஸோ T1 இந்த ரோப்ல வந்து டென்ஷனோட வேல்யூ வந்து நம்ம T2 எடுத்துக்கலாம். ஓகே, T2 அண்ட் T2. T2 and T2. ஸோ நம்ம நியூட்டன்ஸ் லால மாஸ்லெஸ் புள்ளி படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ மாஸ்லெஸ் புள்ளியோட கேஸ்ல என்ன இருக்கும்? இந்த T1ம் இந்த T2ம் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். T1 ஈக்குவல் டு T2. இது வந்து மாஸ்லெஸ் புள்ளியோட கேஸ்ல. ஆனா இங்க வந்து T1ம் T2ம் ஈக்குவலா இருந்தா இந்த புள்ளியால ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த T2வால இப்போ சப்போஸ் T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டென்ஷன் T2னால இந்த டென்ஷன் T2னால புள்ளி வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல T2 இன்டூ ஆர் டார்க்கால ரொட்டேட் பண்ணோம்.
அதே சமயத்துல இந்த ஃபோர்ஸ், இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் T1 இருக்கு இல்லையா, இது வந்து இந்த புள்ளிய T இன்டூ ஆர், ஓகே, இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இந்த டென்ஷன் T1 வந்து இந்த புள்ளிய கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த டென்ஷன் T2 வந்து இந்த புள்ளிய ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ T1ம் T2ம் ஈக்குவலா இருந்தா இந்த ரெண்டு டார்க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ டார்க் வந்து ஜீரோவா இருக்குன்னா இந்த புள்ளியால ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம டார்க் அபவுட் திஸ் சென்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து சீலிங்கால அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஹிஞ்ச் ஃபோர்ஸ். ஓகே, இது நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அபவுட் திஸ் பாயிண்ட் தான் டார்க் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க ஹிஞ்ச் ஃபோர்ஸ் வந்து இந்த சென்டரால பாஸ் ஆகுது. ஸோ அதனால டார்க் ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ அது கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, அதே சமயத்துல இந்த புள்ளியில இப்படி ஒரு எம்ஜி ஃபோர்ஸும் ஆகும். ஓகே, எம்ஜி ஃபோர்ஸும் இப்படி ஆக்ட் ஆகும். எம்ஜி ஃபோர்ஸும் இந்த சென்டரால பாஸ் ஆகுது. ஸோ அதனாலயும் எந்த டார்க்கும் இருக்காது. ஸோ இந்த T1 T2 மட்டும் தான் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா T1ம் T2ம் ஈக்குவலா இருந்தா டோட்டல் டார்க் வந்து ஜீரோ ஆயிரும். ஸோ இந்த புள்ளியால ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த புள்ளி வந்து ரொட்டேட் பண்ணணும்னா கிளாக் வைஸ் டார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் டாமினேட் பண்ணும், இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் வந்து கிளாக் வைஸ் டார்க்கை டாமினேட் பண்ணணும். ஸோ நெட் டார்க் வந்து ஜீரோவா இருக்கக்கூடாது. அப்போ மட்டும்தான் இந்த புள்ளியால ரொட்டேட் ஆக முடியும். ஸோ அதனால T1 ஈக்குவல் டு T2 நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அங்க கைஸ் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு பிளாக் இருக்கு இல்லையா, M1 M2, இதோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சப்போஸ் இந்த பிளாக் M1 வந்து இப்படி மேல போகுது. ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்ல M1 கிரேட்டர் தென் M2 அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ M1 ஓட மாஸ் அதிகமா இருக்குன்னா M1 இப்படி கீழே போகும், M2 வந்து இப்படி மேல வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரோப்போட லென்த் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு. ஸோ இந்த M1 வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே போனா இந்த M2 வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மேல போகணும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டு பிளாக்கோட ஆக்சிலரேஷனோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கும். இந்த M1 வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் கீழே போனா இந்த M2 வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மேல போகணும். ஸோ ரெண்டு பிளாக்கோட ஆக்சிலரேஷன் மேக்னிடியூடும் சேமா இருக்கும். ஸோ இதோட ஆக்சிலரேஷன் வந்து இப்படி A, இதோட ஆக்சிலரேஷன் இப்படி மேல A. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து மூணு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, M1 M2 அதுக்கப்புறம் புலி. ஸோ இந்த மூணு ஆப்ஜெக்டோட ஃப்ரீ பாடி டயக்ராமும் நம்ம வரைஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நம்ம M1ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஸோ M1 மேல ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், M1 இன்டூ G. ஓகே, இது மேல ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் T1. ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த M1 மேல இப்படி M1G கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மேல வந்து T1 ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து கீழே ஆக்சிலரேட் பண்ணுது. ஸோ இதுக்கான டிரான்ஸ்லேஷன் மோஷன் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ M1G மைனஸ் T1 ஈக்குவல் டு M1 இன்டூ A. அதே மாதிரி நம்ம M2க்கான டிரான்ஸ்லேஷன் மோஷனும் எழுதிடலாம். ஸோ இது மேல ஒரு M2G ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் பண்ணும், டென்ஷன் T2 வந்து மேல ஆக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஆக்சிலரேஷன் ஏயோட ஆக்சிலரேட் பண்ணுது. ஸோ T2 மைனஸ் M2G ஈக்குவல் டு M2 டைம்ஸ் A. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம புள்ளிக்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம புள்ளிக்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த புலிக்கான equations எழுதலாம். ஓகே, ஸோ இந்த புலி மேல நம்ம பார்த்தோம்னா, ஓகே நான் இங்க புலி வந்து இப்படி வரைஞ்சுக்கிறேன். ஸோ இந்த புலி மேல பார்த்தோம்னா, இந்த புலியோட மாஸ் வந்து கேபிட்டல் M. இந்த புலி மேல M into G ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இது இது வந்து ஒரு ரோப்பால சீலிங்ல கனெக்டடா இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃபோர்ஸ் மேல இருக்கும். ஸோ அதனால ஒரு ஃபோர்ஸ் மேல இருக்கும். ஸோ இது வந்து நம்ம T0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்கு T1, இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு T2. ஓகே, T2. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல அஹ், 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 முதல்ல இந்த புலியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஸோ மேல வந்து T0 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே வந்து T1 பிளஸ் T2 பிளஸ் mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த புலி பாத்தீங்கன்னா இந்த புலி வந்து y ஆக்சிஸ்க்கு அலாங் அப் அண்ட் டவுன் எங்கேயோ மூவ் ஆகாது. இது வெறும் ரொட்டேட் மட்டும்தான் ஆகும். ஓகே, இந்த புலி வந்து வெறும் ரொட்டேட் தான் ஆகும். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் எங்கேயும் போகாது. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து T0 ஈக்குவல் டு T1 பிளஸ் T2 பிளஸ் mg அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன். அடுத்தது வந்து இது வந்து என்ன டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம ரொட்டேஷன் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ரொட்டேஷன் ஈக்குவேஷன்னா என்ன, டார்க் ஓட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர், இந்த டிஸ்டன்ஸும் ஆர். ஓகே, ஸோ டார்க் நம்ம எழுத ட்ரை பண்ணோம்னா இந்த அபவுட் திஸ் பாயிண்ட், அபவுட் திஸ் சென்டர் பாயிண்ட் நான் டார்க் எழுத போறேன். ஏன்னா அபவுட் தி சென்டர் பாயிண்ட் நான் டார்க் எழுதுனேன்னா நான் வந்து இந்த டி நாட்டும் எம்ஜினால டார்க் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இந்த சென்டரால பாஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ்னால டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஸோ T1நால டார்க் வந்து T1 இன்டூ ஆர்க்கு ஈக்குவலா இருக்கும். T2நால டார்க் வந்து மைனஸ் T2 இன்டூ ஆர்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் என்னோட நெட் டார்க். ஓகே, இதுதான் என்னோட நெட் டார்க். ஸோ இப்போ இந்த புலி இருக்கு இல்லையா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இன்ட்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி கீழே போகுது M1, M2 வந்து இப்படி மேல போகுது. ஸோ புலி வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும், இந்த டைரக்ஷன்ல இப்படி ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த டைரக்ஷன், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளோட புலி வந்து இப்படி ரொட்டேட் பண்ணது ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்பாவோட ரொட்டேட் பண்ணது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு என்ன எழுதலாம், T1 மைனஸ் T2 இன்டூ ஆர். ஓகே, டார்க் நெட் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ ஆல்பா. ஸோ I இன்டூ ஆல்பா. ஸோ இது வந்து பேசிக்லி இது வந்து ஒரு டிஸ்க். ஓகே, இது வந்து ஒரு சாலிட் டிஸ்க். ஓகே, டிஸ்க் சாலிடா இருக்கும், அது வேற விஷயம். ஸோ சாலிட் டிஸ்க்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ இருக்கும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் வாட் பாயிண்ட், நம்ம டார்க் வந்து இந்த பாயிண்ட் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் அபவுட் இந்த பாயிண்ட் தான் நம்ம எழுதணும். அதாவது இந்த அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த பாயிண்ட்ல இருந்து பாஸ் ஆகுற ஆக்சிஸ்க்கு அபவுட்டா தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் எழுதணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr ஸ்கொயர் பை 2க்கு ஈக்குவலா இருக்கும். mr ஸ்கொயர் பை 2 இன்டூ ஆல்பா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட அடுத்த ஈக்குவேஷன். ஸோ மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன் வந்து நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன்னா என்னது, நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நோ ஸ்லிப்பிங் ஈக்குவேஷன்னா என்ன ஆகும், இந்த ரெண்டு பாயிண்டோட ஆக்சிலரேஷனும் ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்மளோட ரோப் வந்து ஒரு ஆக்சிலரேஷன் ஏயோட மூவ் பண்ணுது. ஓகே, ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆக்சிலரேஷன் ஏ ஏயோட மூவ் பண்ணும். ஓகே, ஆக்சிலரேஷன் ஏ, ஆக்சிலரேஷன் ஏ, ஆக்சிலரேஷன் ஏ.
ஓகே, ஸோ எல்லா பாயிண்ட்லயும் இந்த ரோப் ஆக்சலரேஷன் வந்து ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஆக்சலரேஷன் ஏ. ஓகே, ஸோ ரோப்போட ஆக்சலரேஷன் வந்து ஏயா தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ நோ ஸ்லிப்பிங்னா இந்த ரெண்டு பாயிண்டோட ஆக்சலரேஷனும் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷனும் ஏயா தான் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்டோட ஆக்சலரேஷனும் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபாவோட இப்படி ரொட்டேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஆல்ஃபாவோட ரொட்டேட் பண்ணுதுன்னா நம்ம ரொட்டேஷன் நம்ம வந்து சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருப்போம். இந்த பாயிண்ட் ஆக்சிலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆர் இன்டூ ஆல்ஃபாக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஏ ஈக்குவல் டு ஆர் இன்டூ ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷன் நான் கால்குலேட் பண்ணோம்னா ஆர் இன்டூ ஆல்ஃபாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்டோட ஆக்சிலரேஷன் வந்து ஆர் இன்டூ ஆல்ஃபாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஸோ இது வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஆக்சிலரேஷனும் இந்த ஆக்சிலரேஷனும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கணும். அதுதான் நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு எல்லா இக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. நான் ஃபைனலி ஏயோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா போதும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா இக்குவேஷன் வச்சும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இக்குவேஷன் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் இக்குவேஷன் வந்து இது, இந்த ரெண்டு இக்குவேஷன். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து மொத்தமா 4 இக்குவேஷன் இருக்கு. ஸோ இந்த 4 இக்குவேஷனும் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது இக்குவேஷன் நம்பர் 3, இது வந்து இக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, ஸோ நான் ஃபைனலா ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு இக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ நான் ஆட் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? T2 மைனஸ் T1 பிளஸ் M1 minus M2 into G equal to M1 plus M2 into A. Okay, so நான் என்ன பண்ண போறேன்னா இந்த T2 minus T1 இருக்குல்ல, இது வந்து நான் அந்த சைட் கொண்டு போறேன். ஓகே, ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? M1 minus M2 G minus M1 plus M2 A equal to T1 minus T2. ஓகே, இந்த இக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுல இருந்து நான் T1 minus T2 ஓட வேல்யூ ஈஸியா எழுதிக்கலாம். ஸோ T1 minus T2 into R equal to MR square by 2 times alpha. ஓகே, ஸோ இந்த ஆரும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ T1 minus T2 equal to MR by 2 times alpha. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இங்கில இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எனக்கு a by rக்கு ஈக்குவலா கிடைக்கும். இது வந்து நான் a by r அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இந்த r ஆரும் கேன்சல் ஆயிரும். ஸோ T1 மைனஸ் T2 ஓட வேல்யூ வந்து எனக்கு ma by 2 அதுக்கு ஈக்குவலா கிடைக்கும். ஸோ இது வந்து நான் ma by 2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன வேணும்? இந்த a தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ நான் இந்த a இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு செக்ரிகேட் பண்ணிடுறேன். ஸோ m1 minus m2g equals to m by 2 plus m1 plus m2 times a. ஓகே, ஸோ a ஓட வேல்யூ நான் ஃபைனலா எழுதுறோம்னா m1 minus m2 by g divided by m1 plus m2 plus m by 2. இதுதான் என்னோட ஆக்சிலரேஷனோட வேல்யூ. ஓகே, ஐ ஹோப் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். Thank you.